ஹலோ விவார்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மார்ச் 29ஆம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியினுடைய நாட்களோடு பார்த்திங்கன்னா சூரிய கிரகணமும் சேர்ந்து வருகிறது. எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அறிவியல் ரீதியாகவும் சரி, இந்த ஒரு ஜோதிட ரீதியாகவும் பார்க்கும் பொழுதும் சரிங்க, உங்களுக்கு ஒரு கிரகங்கள் இடம் மாறுது அப்படின்னாவே பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள், சோதனைகள், சாதகமான சூழ்நிலைகள் இந்த மாதிரி அமையும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 2 கிரகங்கள் பார்த்திங்கன்னா பயிற்சியாக இருக்குது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மாற்றங்களானது இருக்கும், இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மகர ராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி இந்த ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி என்று சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பார்த்திங்கன்னா பயிற்சி ஆகின்றார். அமாவாசை தினத்தில் இந்த ஒரு நிகழ்வானது பார்த்திங்கன்னா நடக்கிறது. இதே நாளில் இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணமானது நடக்க இருக்குதுங்க. சூரிய கிரகணம், சனி பெயர்ச்சி என்றாலே அந்த ஒரு நிகழ்வுகளுக்கு பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு இந்த 2 நிகழ்வுகளும் ஒரே நாளில் பார்த்திங்கன்னா நடக்க இருக்குதுங்க. ஜோதிடத்தில் கிரகணம், சனி பெயர்ச்சி என்றாலே பல விதிகள், விளைவுகள் ஏற்படுத்தக்கூடியன. மகர ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் எந்த வேலைகளை செய்தாலுமே அதில் முன்பை விட சிறப்பான நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய அன்றாட வேலை மற்றும் புதிய வேலைகளை சரியாக திட்டமிட்டு ஒழுக்கமாக செய்தாலே முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. வேறு எதிலும் கவனங்கள் செலுத்தாமல் இருப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தாயினுடைய வழியில் நன்மைகளானது உண்டாகும். உங்களை விட்டு விலகி இருந்த தாய் வழி உறவினர்கள் மீண்டும் இணைவார்கள். அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து உங்களுடைய நன்மதிப்பை உயர்த்தி கொள்வீர்கள். அதிகமான பயணங்களை பார்த்திங்கன்னா மேற்கொள்ள நேரிடுங்க. எந்த ஒரு வயதினருக்குமே புதிதாக ஒரு கல்வியோ அல்லது கலையோ பயில வாய்ப்புகளும் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது பார்த்திங்கன்னா பொங்குங்க. உங்களுடைய மனதில் சிலரது போக்கினால் பார்த்திங்கன்னா வருத்தங்கள் ஏற்பட்டாலுமே அதை நீங்கள் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் செயல்படுவீர் அப்படின்னு தான் சொல்லணும். எப்போதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உதவியவர்களுக்கு இப்பொழுது நீங்கள் முன் உதவக்கூடிய காலகட்டங்கள் இது. மேலுமே சுதந்திரமாக பார்த்திங்கன்னா சிந்தித்து தனித்து செயல்படுவீர்கள். உங்களை விட்டு எதிரிகளும் பார்த்திங்கன்னா விலகுவார்கள். புதிய உறவுகளானது மலரும். அவர்கள் உங்களுடைய செயல்களுக்கு அரணாகவும் பார்த்திங்கன்னா திகழ்வார்கள். தொழில் செய்பவர்கள் போட்டியாளர்களினுடைய தடைகளை பார்த்திங்கன்னா கடக்க சற்று போராட வேண்டியதாக இருக்குங்க. கூட்டாளிகளை பார்த்திங்கன்னா நம்பாமல் நீங்களே முன்னின்று செயல்பட்டால் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய குளறுபடிகளை நீங்கள் தவிர்க்கலாம். பண விஷயத்திலும் உஷாராக இருக்கணுங்க. மற்றபடி சுகத்தை மறந்து கடினமாக உழைப்பீர். உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய பணி உயர்வுகளானது கிடைக்கும். இதனால் ஊதியங்களானது பார்த்திங்கன்னா உயருங்க. மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பார்கள். உடலில் இருந்த சோர்வும் மனதில் இருந்த குழப்பங்களும் மறையும். இதனால் உங்களுடைய தோற்றத்தில் பொலிவுகளானது உண்டாகுங்க. சக ஊழியர்கள் உங்களிடம் பகையானது மறந்து நட்புக்கரமும் நீட்டுவர். மேலுமே அரசியல்வாதிகள் கட்சியினுடைய மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பார்த்திங்கன்னா பெறுவீர்கள். அதே சமயம் தொண்டர்கள் உங்களிடம் சற்று பாரமுகமாகவே பார்த்திங்கன்னா நடந்து கொள்வர். அதனால் கோபப்படாமல் பார்த்திங்கன்னா விவேகத்துடன் விட்டு கொடுத்து நடந்து கொண்டு அவர்களினுடைய தேவைகளை பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்து மனங்களை வெல்லவும். துறையினர்களுக்கு அனைத்து வேலைகளும் சுமூகமாகவே முடியும். உங்களை தேடி புதிய வாய்ப்புகளானது வருங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் தாமாகவே அமையும். பொருளாதார வசதிகளில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. புதிய வாகனங்களையும் நீங்கள் வாங்குவீர். ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீர். பெண்மணிகளுக்கு குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும். அனைவரையுமே அனுசரித்து செல்லணுங்க. அதேபோல் நன்கு யோசித்த பிறகே முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்புகளில் பார்த்திங்கன்னா கவனத்தை செலுத்தணுங்க. மாணவ மணிகள் படிப்பில் ஏற்படக்கூடிய இடையூறுகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் பெறுவீர். தெளிவான மனதுடன் படித்து நல்ல மதிப்பெண்களை பார்த்திங்கன்னா அள்ளுவீர்கள். நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாகவே இருப்பார்கள். அதே சமயம் விளையாட்டுகளில் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த வெற்றிகளை பெற முடியாமல் போகும்.
மேலுமே மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியும் பல வகையிலும் வளர்ச்சியும் தரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குங்க. வெளி வட்டாரத்தில் செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றி அடையும். எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைப்பதுடன் நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடுங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். திருமண முயற்சிகளானது சாதகமாகவே முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே பார்த்தீங்கன்னா நடத்தி முடிப்பீர்கள். உறவினர் மற்றும் நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர். சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். இதுவரை இருந்த உடல் உபாதைகளானது நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது மேம்படும். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான திருப்பு முனைகள் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அமையுங்க. அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகளானது உங்களுக்கு காணப்படும். பணிகளில் உற்சாகமாகவே நீங்கள் ஈடுபடுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தையும் கொடுப்பார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளானது கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனைகளும் லாபங்களும் கூடுதலாகவே கிடைக்குங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே முடியும். புதிய முயற்சிகளானது வெற்றி பெறும். இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளானது ஏற்படக்கூடும். பற்று வரவில் கவனங்களானது தேவை. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல வாய்ப்புகளானது உங்களுக்கு தேடி வருங்க. இவ்வளவு நாட்களாக பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருப்பீர்கள். இனி வரக்கூடிய நாட்களில் கையில் இருக்கக்கூடிய வேலையை செய்ய முடியாமல் நேரம் இல்லாமல் அவதிப்பட போகின்றீர்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும். நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொழுதுபோக்கில் அதிக கவனத்தை செலுத்தக்கூடாது. வீண் விரைய செலவை குறைக்க வேண்டும். அதேபோல் முன்பின் பார்த்தீங்கன்னா தெரியாத நபருடன் அதிகமாக பேசி பழக வேண்டாம். அதேபோல் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய குடும்ப விஷயங்களை வெளியாட்களிடம் பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டாங்க. தெரியாத நபர்களை குடும்பத்திற்குள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நெருக்கமாக அனுமதிக்காதீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய போக்கிலும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். மேலுமே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவுத்திறன்களானது ஏற்படும். இனிமையான பேச்சின் மூலமாக பலரது உதவிகளானது கிடைக்க பெறுவீர்கள். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்களானது கிடைக்குங்க. பல வகை முன்னேற்றங்களும் உண்டாகும். பழைய பாக்கிகளானது வசூலாகுங்க. தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீர். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியங்களும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கவனங்களானது தேவை. தேவையற்ற இடமாற்றங்களானது உண்டாகலாம். மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்போது அவர்களுக்கு உதவிகள் செய்யும் போதும் கவனமாக இருப்பது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது கவனங்களானது தேவை. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது ஏற்படும். பெண்களுக்கு அறிவு திறமைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. இனிமையான பேச்சின் மூலமாக எதிலுமே வெற்றிகளானது கிடைக்கும். தேவையான பண உதவியும் எதிர்பார்க்கலாம். துறையினருக்கு அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த வாய்ப்புகளானது சேருங்க. சிலருக்கு நெடுநாளைய ஆசைகளானது இப்பொழுது நிறைவேறும். லட்சியங்களானது கை கொடுங்க. மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்களானது நடக்கும். நிதானங்களானது தேவை. அதே போல அரசியல் துறையினருக்குமே கவனங்களானது தேவைப்படுகிறது. லாபங்களானது உண்டாகுங்க. கடின உழைப்புகள் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். சிறு சிக்கல்களானது ஏற்பட்டு உங்களுக்கு மறையும் அப்படின்னு சொல்லலாம். கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கல்களை பார்த்தீங்கன்னா மிக எளிமையாகவே தவிர்க்கலாம். சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடலாங்க. உழைப்பிற்கான ஊதியங்கள் சற்று குறைவாக கிடைக்கலாம். மன தைரியத்தினால் வெற்றியும் காண்பீர்கள். மாணவர்களுக்கு திறமையாகவே பார்த்தீங்கன்னா செயல்பட்டு பாராட்டுகளானது கிடைக்க பெறுவீர். கல்வியில் முன்னேற்றங்களானது காணப்படும். மேலுமே நண்பர்களினுடைய உதவிகள் சிறப்பாக இருக்கும் என்றாலுமே நல்ல நட்புகளை தேர்ந்தெடுத்து பழகுவது நல்லது. எடுக்கக்கூடிய முயற்சிகளை எதிர்நீச்சல் போட்டே பார்த்தீங்கன்னா முடிக்க வேண்டியும் வரும். எதிலும் சற்று கவனமுடன் செயல்பட்டால் நற்பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் கல்வியில் சற்று கவனமுடன் செயல்பட்டால் எதிர்பார்த்த இலக்கையும் அடைவீர். திருமண சுபகாரியங்கள் தடைகளுக்கு பின்னர் நிறைவேறும். புத்திர வழியில் நிம்மதி குறைவுகள், பூர்வீக சொத்துக்களால் வீண் செலவுகளானது உண்டாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுது அப்படிங்கும்போது இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து செய்துக்கோங்க.
நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்குங்க. அதாவது சனிக்கிழமையில விநாயகர் பெருமானுக்கு தீபங்களை ஏற்றி வழிபட்டு வர உங்களுக்கு வரக்கூடிய காரிய தடைகள் அனைத்துமே நீங்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.